நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனாலுமே எனக்கு 1 மந்தில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. செகண்ட் மந்தில் எனக்கு ரிசல்ட்ஸே கிடைக்கல. நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸை பார்த்தா மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் நிறைய பேர் ஹெர்பலைஃப்பில் இந்த மாதிரி டயட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ப்ரீ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், மார்னிங் நான் வேக்கப் ஆன உடனே அஃப்ரெஷ் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேக் 8 to 8:30 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். காலையில் ப்ரோட்டீன் ஷேக்னா ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான் எடுப்பேன். ஃபைபர் ஷேக்னா ஃபைபர் ஷேக் மட்டும்தான் எடுப்பேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் கரெக்டாக 1 o'clock 2 o'clock ப்ராப்பராக எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் 3 to 4 இந்த டைமுக்குள்ளே நான் அஃப்ரெஷை 2 வாட்டி எடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் எடுத்தும் எனக்கு வெயிட் லாஸில் எந்த ஒரு ரிசல்ட்ஸும் இல்லை அப்படின்னு கம்பல்சரி உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் எடுக்கிற டயட் பிளான் ஓகே, பட் அதில் கேலரி டிஃபிஷியேட்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்த்தபிளான வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கேலரி டிஃபிஷியேட்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டயட் பிளான் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டயட் பிளானை நோட் பண்ணி ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் இதே வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்க சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா திரும்ப கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ் பிஃபோர் எவ்வளோ இருந்துச்சு, ஆஃப்டர் இந்த 1 மந்த் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான டயட் சார்ட் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை கம்பல்சரி நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1, மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆனதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு தான் ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாச்சும் நீங்கள் குடிச்சிடணும். 18 வயசு கீழே இருக்கவங்க அப்படின்னா ஒரு 150 ml 250 ml நார்மல் வாட்டர் குடித்தா ரொம்பவே பெனிஃபிட்ஸ். இதுவே 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க டெய்லி பேசிஸில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னுமே உங்கள் கட் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு மார்னிங் மோஷனே வரல அப்படின்றதுக்கு ரீசன் உங்கள் பாடியில் வாட்டர் கண்டென்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அடுத்த 5 minutesல நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டிப்ஸ், நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து 1/2 hour கழிச்சு அஃப்ரெஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் 160 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் நல்லா கோபுரமாக போட்டுக்கோங்க. இந்த அஃப்ரெஷ்ஷை குடிக்கும்போது நீங்கள் ஃபேன் அண்ட் ஏசி கிட்ட இருந்து குடிக்கவே கூடாது. இது குடிக்கும்போது உங்கள் உள் பாடிக்குள்ளே ஸ்வெட்டிங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். டிப்ஸ் நம்பர் 3, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி நீங்கள் டியூட்டிக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து டைம் ஷிஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, 8 to 8:30 எடுக்கணும். ஏன் அப்படின்னா சன்ரைசஸோடைய சன்லைட் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பாடியில் ஃபுல்லாக படுற டைமே 8 to 8:30 தான். இந்த டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் அப்சார்ப்ஷன் பண்ணிவிட்டு மீதி நமக்கு டைஜஷனாக பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஹெர்பலைஃப் ஷேக் நீங்கள் எப்படி எடுக்கணும் உங்கள் கோச் சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா டிஸ்பிளே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 4th டிப்ஸ், 11 o'clock வந்து கம்பல்சரி ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும். இது 250 ml ஹாட் வாட்டர் 2 ஸ்பூன் அஃப்ரெஷ் போட்டு எடுத்தால் இன்னும் உங்களுக்கு எனர்ஜி நிறையவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டிப்ஸ் நம்பர் 5, ஆஃப்டர்நூன் லஞ்ச். இது தாங்க உங்களுக்கு மெயின். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நான் நிறைய சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. 300 கிராம் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃபைபர் கீரை வகைகள் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு அவிச்ச முட்டை சாப்பிடும்போது இன்னும் உங்கள் டைஜஷன் ட்ராக்கை கிளியராக பண்ணி கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 o'clock ஒரு அஃப்ரெஷ் கம்பல்சரி எடுக்கணும். இது 150 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் போட்டு எடுங்க. டிப்ஸ் நம்பர் 6, நைட் ஷேக். இதுவும் நைட்டு 8 to 8:30 எடுக்கணும். நைட் டைமில் நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஹெர்பலைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். டிப்ஸ் நம்பர் 7, கேலரி டிஃபிஷியேட். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஷேக்கை கம்பேர் பண்ணுங்கள். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அப்படின்னா 10 pieces இல்லைனா 8 pieces இருக்கும். இதோட எனர்ஜி அதாவது கேலரி பேசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 130 இருக்கும். ஆனால் நம்ம ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்தால் உங்களுக்கு 250 கிலோ கேலரி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா உங்கள் பசி ஃபீல் கண்ட்ரோல் ஆகுமா, இல்லை ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டா உங்களோட ஃபீல் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறது நான் கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்ற ரீசனே இதுதான். கம்மியாக சாப்பிட்றீங்க, ஆனால் உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் அண்ட் எனர்ஜி வேல்யூவாக எடுக்கிறது இல்லை. ஸோ இன்னிலேருந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராப்பராக இருக்கும். இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டை எப்படி எடுக்கணும், எந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எங்கே வாங்கினா பெஸ்ட்டான ப்ரைஸ் கிடைக்கும், யார்கிட்ட பெஸ்ட்டான கோச்சிங் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல் தெரியணும் அப்படின்னா மறக்காம டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.